அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஆண்டுதோறும் முள்ளிவாய்க்கால் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த நாள். இலங்கை தமிழர்களை சிங்களவர்களாலும் இந்தியாவினுடைய அன்று ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்தாலும் தமிழ்நாட்டினுடைய திமுக அரசாங்கத்தாலும் கொன்று குவிக்கப்பட்ட நாள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அப்படி அந்த காலகட்டத்தில் அந்த 2009 கொண்டாடப்படும் போது மிக விமர்சையாக கொண்டாடப்படும். அன்றைக்கு தமிழர்களுக்கான கட்சி என்று சொல்லக்கூடிய மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய வை கோபால்சாமி அவர்களைப் போல, திருமாவளவனை போல, வேல்முருகனை போல இவர்கள்லாம் நாங்கள் தமிழர்கள் போராளிகள் அப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு கடுமையா பேசுவார்கள். திமுகவை காங்கிரஸையும் அதாவது அந்த அளவுக்கு கேவலமா நமக்கே வராது, அவ்வளவு கேவலமா பேசுவாங்க. தமிழின துரோகி கருணாநிதி அப்படின்னு பேசிருக்காரு, வைகோ பேசிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அறிவாலயத்துக்கு முன்னாடி கையேந்தி நிற்கிறார். கேவலமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா மிகப்பெரிய ஒரு கோழன் இப்பதான் தெரியுது, அங்க பிச்சை எடுத்துக்கிற நிற்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர் பேசுவார், எந்த காரணத்தை கொண்டும் தமிழினத்தை அழித்த காங்கிரஸோடு கூட்டணிகளை வைக்க மாட்டோம் அப்படின்னு பேசினார். அதே போல வேல்முருகன் பேசினார். ஆனா இந்தியா பூரா காங்கிரஸை துடைத்து எறிந்து விட்டார்கள். தமிழகத்தில் மட்டும் காங்கிரஸ் உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் யாரு? அன்றைக்கு தமிழர்களை அழித்த திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருக்காங்க. இதை நம்ம தவறா சொல்ல முடியாது. ஆனா தமிழின துரோகின்னு சொன்ன, என்றைக்கும் காங்கிரஸ் கூட்டணி வைக்க கூடாது சொன்ன இந்த தமிழ் அமைப்புகள் சொல்லக்கூடிய நபர்கள் காங்கிரசுக்கு முட்டு கொடுத்து காங்கிரஸ் இன்னைக்கு 10 தொகுதியில எம்பி ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. தமிழினத்தை அழித்த ஒரு காங்கிரசுக்கு, தமிழின துரோகி கட்சி காங்கிரசுக்கு 10 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு தமிழக மக்கள் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்காங்க பாருங்க. இந்தியா பூரா அழிச்சிட்டாங்க காங்கிரஸ், ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் உயிரோட்டம் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் சொல்றோம், தமிழருக்கு எதிரான கட்சி காங்கிரஸ், இலங்கையில் உள்ள அனைத்து தமிழர்களையும் கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ், அதோட கூட்டணி இருந்தவர் திமுக. ஆனால் நாம் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டு வேஷம் போட்டுக் கொண்டு இருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையான தமிழர் பற்று இருந்தால் திமுகவும் காங்கிரசும் எந்த காலத்திலையும் ஆட்சிக்கு வர முடியாது. ஒரு தொகுதியில கூட இவங்க ஜெயிக்க கூடாது. ஏன்னா அவ்வளவு பெரிய துரோகம் தமிழ் இனத்திற்கு செய்திருக்கிறார்கள். நாங்க தமிழர்களுக்கு எதையே செஞ்சிருக்காங்க. ஆனா என்ன செஞ்சிருக்கீங்க? அனைத்து இலங்கையில உள்ள மிகப்பெரிய ஒரு தமிழ் இனத்தை அப்படி குழில கொட்டி மூடிட்டீங்க. இதுதான் நீங்க செய்த தமிழர்களுக்கு செய்த நன்மைகள், மூடிட்டீங்க. ஆனா அதையெல்லாம் மறைச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்சிக்கும் வர்ற அளவுக்கு தமிழர் எவ்வளவு பெரிய கேவலமா இருக்காம பாருங்க. அதற்கு என்ன காரணம்னா, தமிழர் கேவலம் என்னன்னா, குடி இந்த சரக்கை வாங்கி கொடுத்து திமுக அடிமட்ட முட்டாள் இவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து எதை வேணாலும் செய்யலான்னு மதுக்கடை ஓபன் பண்ணி கொடுத்து, மதுவும் அது கூட கொஞ்சம் மணியும் கொடுத்து ஓட்டை வாங்கி இன்னைக்கு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான். அதோட இல்ல, அந்த திமுகவுக்காக, அந்த திமுக நம்ம குறை சொல்லல, அவன் தமிழின துரோகி நம்ம அதை ஒத்துக்குவோம். ஆனா தமிழின துரோகின்னு பட்டம் கொடுத்த நபர்கள் கூட, தமிழின துரோகிகள் பட்டம் கொடுத்த நபர்கள் கூட எக்காரணத்தை கொண்டு இந்த திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், ஐயா வைகோவா இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகனா இருக்கட்டும், இன்னைக்கு திமுகவை தாங்கி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? நீங்க உண்மையான தமிழ் பற்றாளர்களா இருந்தால்